ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு மஷ்ரூம் டீப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத லைக் பண்ணி விடுங்கப்பா. லைக்கே வரமாட்டேருந்து. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காளான் ஒரு கப் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க பொடியாக. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிட்டோம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா தாளிக்கிறதுக்கு. பட்டை 2, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். நான் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாமே மொத்தமாக சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் இந்த ஃப்ரை. அது நல்லா நம்மளுக்கு வாசனையை கொடுக்கும், அதனால் அது சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கறிவேப்பிலை ஒரு கத்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கலாம் நல்லா. முன்னாடி இப்போ ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இது நம்மளுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம்ப்பா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வதங்கட்டும் தக்காளி. சால்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் தக்காளி மசிஞ்சு வருங்க. நல்லா சாஃப்டாகி பாருங்கள். நல்லா இது போல் வதக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வரும். நல்லா குழஞ்சிரும் தக்காளி அப்படியே. இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/4 ஸ்பூனு. குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதோட தனியாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தூளில் மிளகு, சீரகம், மசாலாலாம் போட்டு அரைக்கிறதுனால அது தனி ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால தான் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கிட்டு அடுத்து நம்ம காளான் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் காளான் க்ளீன் பண்ணி நல்லா 2 வாட்டிக்கு அலசிடுங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா இதுவே கிரேவி மாதிரி வந்துடும். தண்ணியெலாம் சேர்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணியே வரும் காளான்லேருந்து.
அது பார்த்துக்குன்னு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி. பாருங்கள், அதுலேருந்தே எப்படி சாஃப்டாக வருது பாருங்கள் தண்ணி. லைட்டாக அப்படி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டாலே போதும். காளான் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது காளான் வேகிறதுக்கு. 5 நிமிட்ஸில் வெந்துடுங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து எடையை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு மூடி போட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். பார்த்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம மூடி போயிட வேணாம், திறந்தே இருக்கட்டும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் எடையை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. பாருங்கள், இது போல் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெலாம் வற்றிடும். வற்றிட்டு அப்படியே ஃப்ரேம் நல்லா சூப்பராக ஆகிடும், ரெடி ஆகிடுங்க. காளானும் வெந்துடும். சப்பாத்தி, பூரிக்கு, தோசைக்கு அருமையாக இருக்குங்க. சாப்பிடாத பசங்க கூட, சப்பாத்தி சாப்பிட்ற கஷ்டப்படுற பசங்களுக்கு கூட இது போல் செஞ்சு இந்த ப்ரேயை செஞ்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லா பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.